வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வாரம் பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. முதல்ல வழக்கம் போலவே கமாடிட்டிஸில் கோல்டுலேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம். கோல்டு, நான் போன வாரம் இந்த பேரலல் சேனலை நான் வரைஞ்சி காமிச்சிருந்தேன். இப்போது அது ஏன் நம்ம வரைஞ்சோங்கிறதுக்கான ஒரு வடிவமைப்பை இப்போ இந்த பர்டிகுலர் கேண்டில் கடைசியாக வெள்ளிக்கிழமை இன்றைக்கி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். 2055 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடமா இருந்துச்சு. அந்த 2055 தாண்டது மட்டும் இல்லாமல் அந்த பேரலல்லேருந்து வெளியில் போன அந்த கேண்டில் எவ்வளோ வேகமாக வெளியில் போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இன்னும் நமக்கு நேரம் இருக்குது. வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி அளவில் $2075 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இதுதான் இன்றைக்கோடைய உச்சமும் கூட. இருந்தாலும் முடிவு என்னங்கிறது நாளைக்கு நமக்கு தெரிய வரும். ஆனாலும் கூட ஒரு பிரேக் அவுட் கொடுத்து வெளியில் போன ஒரு கேண்டில் நம்ம பார்க்க முடியுது. இது சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்முடைய எதிர்பார்ப்பான 2200 அப்படிங்கிற ஒரு லெவலை வரைக்கும் போகிறதுக்கு எனக்கு சான்சஸாக இருக்கும். ஏன்னா என்னுடைய எண்ணம் அதுதான், இந்த லெவலை தாண்டும் போது அந்த இலக்கை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் எண்ணம். அது ஒரு டெக்னிக்கலாகவும் நான் அந்த இடத்த நான் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நோக்கி அது செல்லுதா அப்படின்றத இந்த முறையாவது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அது மேலே க்ளோசிங் கொடுத்து மூவ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கணும். இன்னும் நேரம் இருக்குது. இந்த வாரத்துக்கான க்ளோசிங் நமக்கு 2080க்கு மேலேயோ 90க்கு மேலேயோ கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த 200 நெருங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் கோல்டில் நான் எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம். ஸோ அதனால் கோல்டினுடைய மூவ்மெண்ட் அடுத்து என்ன செய்ய போகுதுங்கிறத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்ப்போம். அடுத்து சில்வர் மீண்டும் $23 நெருங்கியிருக்காங்க. இந்த வாரமும் 22.30 லெவலை டச் பண்ணிட்டு திரும்பினதை, அந்த ட்ரெண்ட் லைனை நெருங்கி திரும்புறதை நம்ம பார்க்க முடியுது. இன்கேஸ் 23.5 அப்படிங்கிற அந்த லெவலை தாண்டும் போது இதுலேயும் ஒரு ஃபாஸ்ட் பிரேக் அவுட் 24 தாண்டறதுக்கான ஒரு வேகத்தை கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். கிட்டத்தட்ட இப்போ $23 நெருக்கத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆகையால் என்ன செய்ய போகுது இதுவும் அப்படின்றதே பார்க்கணும். கோல்டு பின்தொடர்ந்து இதுவும் வேகமாக மேலே போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். 24 தாண்டும் போது அடுத்த லெவலாக 26ங்கிற லெவலும், அடுத்தபடியாக 27.50 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். தொடர்ந்து சில்வரில் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயிலில் பார்ப்போம். க்ரூட் ஆயில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலில் கிட்டத்தட்ட $80 தாண்டி இருக்குது. அதுலேயும் ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியுது. ஒரு நல்ல ஒரு வேகத்தை எடுத்து போய்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. $82 ஒரு வேளை அடுத்த வாரம் கடக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் 88 நோக்கி அடுத்தபடியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வரலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறத க்ரூட் ஆயிலில் பார்க்க முடியுது. கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்க்கலாமா? பங்குச்சந்தையில் நம்ம முதல்ல நிஃப்டியை பார்க்குறோம். கிட்டத்தட்ட கமாடிட்டி சந்தை போலவே இதுவும் ஒரு நல்ல பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்கு. 22,338ங்கிற புதிய உச்சத்தை நெருங்கி அந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நம்முடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 22,490. தடுமாறி அந்த இடத்த நோக்கி இது போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து இதை தாண்டி 22,490 தாண்டி க்ளோசிங் வைக்கப்பட்டால் 23,110 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் அதற்கான சந்தர்ப்பங்களை நிஃப்டி கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 22,000, 21,840 இந்த 2 லெவலும் ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதை கடந்து கீழே வரும்போது தான் நம்ம வீக்னஸை பற்றி எதிர்பார்க்கலாம். மற்றபடி ஒரு சின்ன சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு திருப்பி கண்டினியூஸாக மேலே போகக்கூடிய வாய்ப்புகளை அதிகம் நிஃப்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. என்ன செய்யுது தொடர்ந்து அடுத்த வாரம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து செக்டார்ஸுகளை பற்றி பார்க்கலாமா? செக்டார்ஸுகளை நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி.
47,470 அப்படிங்கிறத நெருங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கி நல்ல ஒரு மூமெண்ட் எடுத்திருக்கு பேங்க் நிஃப்டியில். 46,480 கடந்து போயிருக்கு. போன வாரமே அந்த லெவலுக்கிட்ட தான் போனாங்க. இருந்தாலும் அங்கேருந்து ஒரு பிரீத் எடுத்து கீழே வந்து 45,600ன்ற சப்போர்ட் லெவல் வரைக்கும் இந்த வாரம் வந்தது. நேற்று அந்த இடத்துலேருந்து திரும்பி நின்றுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கி அதுலேருந்து மீண்டு கிட்டத்தட்ட போன வாரத்தினுடைய க்ளோசிங்க்கு மேலேயே கொண்டு போய் க்ளோசிங் வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை நம்ம பார்க்க முடிஞ்சுது. பேங்க் நிஃப்டி 47,470 தாண்டி போகும்போது அடுத்த கட்டமாக 48,580 48,940 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். என்ன செய்து வரக்கூடிய வாரத்தில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஃபின் சர்வீஸ் 20,665 இந்த வாரம் கடந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஒரு இறக்கம் கொடுத்துருந்தாலும் கூட 20,200 நெருக்கம் நேற்று போயிருக்கு. அங்கேருந்து திரும்பி ஒரு மிகப்பெரிய வேகத்தை எடுத்து 20,842 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் போயிருக்கு. இன்னும் கூட நமக்கு என்னென்னா இந்த 21,000க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் மூவ் கொடுத்தாங்கன்னா தான் நமக்கு அடுத்த கட்டமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் நல்லா நமக்கு இருக்குது. அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணும்போது ஒரு பிரேக் அவுட் தரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அடுத்த வாரம் 21,000 தாண்டினால் நமக்கு 21,640 அப்படிங்கிற அந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன் அந்த 21,000க்கு மேலே தாண்டி நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணி அது இதற்கு முன்னாடி 2-3 தடவை அந்த நெருக்கத்துக்கு வந்து திரும்பி மறுபடியும் 19,900 வரைக்கும் வந்திருக்கிறதுனால ஒரு சைட்வேஸ் இது வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இருந்தாலும் அதிலிருந்து ஒரு மீண்டு இந்த வாரம் அந்த அளவுக்கு 19,900 வரைக்கும் இறங்கலானாலும் 20,200லேயே திரும்பி இருக்கிற ஒரு காரணத்தினால ஒரு ஃபோர்ஸில் 21,000 கடக்கும்போது 21,640 அப்படிங்கிற லெவலை அடுத்தபடியாக எட்டி பிடிக்கிறதுக்கு நிஃப்டி ஃபின் சர்வீஸில் வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். வரக்கூடிய வாரத்தில் என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி இந்த வாரம் ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லாமல் முடிஞ்சிருக்குது. 37,516 முடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சைட்வேஸ் தான் இந்த வாரம் இருந்திருக்கிறத ஐடி செக்டரை பொறுத்தளவில் பார்க்கும்போது தெரியுது. 38,840 இந்த வாரமும் கடக்க முடியல. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 3 வாரங்களாகவே இந்த இடம் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மேலே ஏற முடியாமல் தடுத்து நிறுத்தப்படுறதையும் நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து அந்த அழுத்தம் அதிகமாகி கீழே இறங்கி வரும்போது 35,400 அப்படிங்கிறது தான் முக்கியமான சப்போர்ட். இல்லை இந்த அழுத்தத்தை மீறி அது உடச்சிக்கிட்டு செல்லும்போது 38,840 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். என்ன செய்து வரக்கூடிய வாரத்தில் நிஃப்டி ஐட்டிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா 18,840 தாண்டினதுலேருந்து 18,840க்கு மறுபடியும் எப்போ வர முடியும் அப்படிங்கிற மாதிரி வேகமாக வந்து திருப்பி அந்த இடத்துலையே நின்றுருக்கு. இன்றைக்கி அந்த 18,840 கீழே தான் இன்றைக்கி க்ளோசிங் இருக்குது. 18,822 தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இந்த இறக்கமானது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 18,070 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். பட் இந்த இறக்கம்ங்கிறது பெருசாக சொல்ல முடியாது. இது ஒரு சிம்பிளாக இங்கேருந்து கூட திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி ஒரு வேளை இந்த இடத்த நல்ல ஒரு சப்போர்ட்டாக எடுத்து திரும்பும்போது 19,680 அப்படிங்கிற ஒரு முக்கியமான லெவலுக்கு நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். கிட்டத்தட்ட 19,200க்கு மேலே க்ளோசிங் வரும்போது அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். என்ன செய்து வரக்கூடிய வாரத்தில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 54,200 முடிஞ்ச வரைக்கும் எப்படி சுற்ற முடியுமோ அப்படி விழுந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி மேலே க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய மாற்றம்னு சொல்ல முடியாது. ஒரு 25 புள்ளிகள் மட்டும் மேலே ஏற்றி நிறுத்தியிருக்கிறாங்க. கண்டினியூ ஆகி போகுது. ஒரு 54,500க்கு மேலே க்ளோசிங் போகுது அப்படின்னா 55,700 அப்படிங்கிறது அடுத்த இலக்காக இருக்கும். இல்லை அதை கண்டினியூ பண்ண முடியல என்னும்போது 53,200க்கு கீழே வரும்போது 52,550 வரைக்கும் வர்றதுக்கான சந்தர்ப்பம் எஃப்எம்சிஜியில் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறேன். வரக்கூடிய வாரத்தில் எஃப்எம்சிஜினுடைய போக்கு எந்த பக்கம் இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ 20,870 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நம்ம 20,790ன்ற லெவலை இந்த வாரம்
ஒரு வழியாக கிராஸ் பண்ணி மேலே ஒரு 100 புள்ளிகள் தாண்டியே போய் நின்றுருக்கு. அஃப்கோர்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் செக்டராக இருக்குது. அதுவும் இன்றைக்கி வந்து முதல் நாள் மார்ச் 1 நிறைய ஆட்டோ சேல்ஸ் நம்பர்ஸ் வந்திருக்கிறதுனால அதனுடைய இம்பேக்டாக கூட இருக்கலாம். இன்றைக்கி மட்டுமே 2.25% வரைக்கும் மேலே போயிருக்கு. இது தொடரும். ஆனால் இந்த ஏற்றம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அடுத்த கட்டமாக 21,375 வரைக்கும் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதே 20,790, 19,985 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இந்த பர்டிகுலர் செக்டாரில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். வரக்கூடிய வாரத்தில் கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி. போன வாரம் 925 போய் டச் பண்ணாங்க. இந்த வாரம் கடக்க முயற்சி செய்தாங்க. இருந்தாலும் மீண்டும் கீழே இறங்கி நேற்று 894 நெருக்கத்துக்கு ஒரு சப்போர்ட் எடுத்து மீண்டும் இன்றைக்கி 917 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை வாய்ப்பு எடுத்து அடுத்த வாரம் அதை கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா 965 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 894 கட் பண்ணி வரும்போது 860 ஒரு முக்கியமான ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இந்த பர்டிகுலர் செக்டாருக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். வரக்கூடிய வாரத்தில் என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல். மீண்டும் ஒரு வேகத்தை எடுத்து திரும்பி இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த வாரத்திலே நல்ல ஒரு இறக்கம், அதே சமயத்தில் நல்ல ஒரு ஏற்றம். 8,120 மறுபடியும் தாண்டி மேலே போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை 8,400 தாண்டி மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் போது 8,620 வரைக்கும் அடுத்த கட்டமாக போகும்னு எதிர்பார்க்குறேன். மறுபடியும் அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் ஹையை பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கீழே ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக 8,120, 7,985 நமக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்டுகளாக நிஃப்டி மெட்டலில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் என்ன செய்யுது அப்படிங்கிறத. அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ். 11,715 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 12,000 வரைக்கும் போன இந்த பர்டிகுலர் செக்டார் மீண்டும் 11,480 அந்த சப்போர்ட் நெருங்கி மறுபடியும் அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து 11,715 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் அந்த 12,000 கிராஸ் பண்ணி ஒரு க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா அடுத்தபடியாக 13,220 வரைக்கும் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். கீழே 11,480 கட் பண்ணும்போது 10,700 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறது தான் ஆயில் அண்ட் கேஸை பொறுத்தளவில் நமக்கு இருக்கக்கூடிய நிலைமை. என்ன செய்யுது அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டாரல் லெவல்ஸ். ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தளவில் இந்த வாரம் ஒரு புதிய உச்சத்தில் க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களாக ஏற்கனவே இருந்த உச்சங்களை தாண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்டோ செக்டர், அதே மாதிரி ரியாலிட்டி, ஆயில் அண்ட் கேஸ், இந்த மாதிரி எல்லா செக்டார்களும், பேங்கிங் உட்பட. பேங்கிங் இன்னும் புதிய உச்சத்துக்கு போகலைன்னா கூட இறக்கத்துலேருந்து ஒரு நல்ல மீண்டு வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது, ஃபைனான்ஷியல் சர்வீஸ் உட்பட. ஸோ அந்த மாதிரி நிறைய செக்டார்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் ஐடி அண்டு சில பர்டிகுலர் செக்டார்ஸ் நமக்கு ஒரு சைட்வேஸை கொடுத்துருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஓவராலாக இந்த மூமெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 22,490 தாண்டி போகும்போது நமக்கு 23,110 வரைக்கும் அடுத்த கட்டமாக போகிறதுக்கான வாய்ப்புகளை நிஃப்டி தரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ எல்லா விஷயங்களையுமே மனதில் கொண்டுங்க. இந்த மாதம் தான் இயர் எண்டிங் மந்த்து. ஸோ இது முடிஞ்ச உடனே நமக்கு அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் நமக்கு இந்த ஆண்டுக்கான முழு வரவு செலவு கணக்குகளை ஒவ்வொரு நிறுவனங்களும் கொடுக்கும்போது அதற்கான ரியாக்ஷன்ஸு நமக்கு ஏப்ரல் மாதத்தில் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல நாடுகளில் நமக்கு எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு வருது இந்த வருடம். குறிப்பாக அமெரிக்காவிலேருந்து ஆரம்பித்து நம்ம இந்தியா உட்பட பல நாடுகளில் நம்ம இதை எதிர்பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் குறிப்பாக நம்ம இந்தியாவில் பொறுத்தளவில் நமக்கு மே மாதத்தும் போல் நடக்க போகிற அந்த எலெக்ஷனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு காத்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு மிகவும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அடுத்த வீடியோவில் இந்த வாரத்தில் நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய பங்குகள் எதெல்லாம் வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.